விவேகம் மற்றும் ரெடான் மீடியா ஒர்க்ஸ் வழங்கும் கேட்பரிஸ் சாக்லேட்ஸ் பிரசன்ஸ் நடிகவேலின் ராஜபாட்டை பவர்ட் பை குட் நைட் நீம் ஆக்டிவ். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி இங்கே நடக்குது. நம்ம எல்லாருமே இங்கே இருக்கோம். இத்தனை விஷயங்கள் விட்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம அத்தனை பேருக்கும் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ். அவங்க இல்லாமல் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இல்லை. இது ஸ்பான்சர்ஸ் and associate sponsors Chennai Silks, Dettol, Bashiyam, Alliance University, SRM Gateway, Green Pearl Publication, VGN Creating Assets, Green Pearl Electronics, KG5. Beverage partner Coca-Cola, mobile partner Carbon, print partner Deccan Chronicle, radio partners Radio City, hospitality partners SRM Hotels, online media partners Behind Woods, online newspaper partners TV News for You, multiplex partners Inox, AdSale partners Fourth Dimension. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த நாடக தேடல் அப்படிங்கிறது, நாடக கலைஞர்கள் தேடல் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க மதுரை, சேலம், திருச்சி நிறைய இடங்களில் நடந்தது. அதில் பெர்ஃபார்ம் பண்ண சிறந்த டாப் 3 பெஸ்ட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மர்ஸை தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த 3 பேருக்கும் இப்பொழுது இந்த மேடையில் பரிசு வழங்கும் தருணம். இதை வழங்குறதுக்காக திரு KS ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ராம்கி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிம்ரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டாப் 3 பெஸ்ட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மர்ஸ். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் டாக்டர் செல்வராஜ் அவர்கள். பொண்ணு, அந்த தென்னை மரத்துக்கு குருண மருந்து எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை கொண்டு போய் பாரதி ரூம்ல வச்சிரு. என்னையா சொல்ற செய்து யோ நாம எல்லாம் தெரிஞ்சு போ. அடுத்ததாக பாஸ்டன் ஃப்ரம் ட்ரிச்சி. இவருடைய நாடகம் உயிர் நாடி. தண்ணி தண்ணி தண்ணி, பவுனுக்கு தண்ணி தண்ணி. ஐயா ஐயா தண்ணி கொடுங்க ஐயா. ஐயா இந்தாங்க ஐயா. இவளே தண்ணியை கிட்ட சாக்கடை தண்ணி தர. ஆத்துல இருக்க மண்ணை பூரா நீ அள்ளிட்டு போயிருவ. இப்ப வந்து தண்ணி சாயமா வருது, நோயமா வருதுன்னா இருக்க இஷ்டம்னா வாங்கிக்கோ, இல்லன்னா போய்கிட்டே கும்பல வச்சா. அந்த தேர்ட் பெஸ்ட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மர் பூங்கொடி ஃப்ரம் கோவை. வாழ்க்கை பாதை நிலை அப்படிங்கிற ஒரு நாடகம். Thank you winners. Thank you Baston sir. Thank you Selvaraj sir. ஒரு சில வார்த்தைகள் அபவுட் நடிகவேல் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் நினச்ச நிறைய விஷயங்கள் பார்த்திபன் சார் பேசிட்டார். அது இவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமளும் வாழ்ந்தோன்னு சந்தோஷப்படுற விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன். நான் சினிமாவில் வாழ்ந்த காலத்தில் சிவாஜி சார் வாழ்ந்தார், நாகேஷ் சாரோட நம்ம வாழ்ந்தோம், ஜெமினி சாரோட வாழ்ந்தோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சினிமாவில் இருக்கும்போது நம்ம இல்லையேன்னு வருத்தப்படுறது ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நடிகவேல் அவர்கள். அவரெல்லாம் சினிமாவில் இருக்கும்போது நம்ம இருந்திருந்தால் ரொம்ப நிறைய என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த அனுபவங்கள்லாம் நிறைய கிடச்சிருக்கோன்னு நினச்சது உண்டு. லைக் பாலையா சார், எஸ்வி ரங்காராவ், இவங்கெல்லாம். ஏன்னா இவங்களுடைய படங்கள்லாம் இப்போ நிறைய பார்க்குறோம் இல்லையா. ஸோ எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு. பட் இருந்தாலும் என்னோடய சின்ன வயசில் நான் அவரை ஒரு நாள் நேரில் சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அதாவது நான் ஸ்கூல் டேஸில் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த ராணி அண்ணோதரி ஸ்ட்ரீட்டில் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் ரோட்லேயே. அப்போது
ஒரு கார்த்திபன் பஸ் ட்ராவல்ஸ்னு ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கும். அதில் போய் பால் விழுந்துச்சுன்னா மட்டும் எடுக்கவே முடியாது. மற்ற எந்த வீட்டில் விழுந்தாலும் எடுத்துடலாம். அது வந்து டென்னிஸ் பாலில் தான் ஆடுவோம். அது போய் அந்த பால் அங்கே விழுந்துருச்சு. சரி வேறு பாலும் இல்லை. சரின்னு போய் நாங்கள் எல்லாம் ஒரு 4-5 பேர் போய் நிற்கிறோம். உள்ளேருந்து அப்போது இவர் வரார். இவர் எங்கேயோ பார்த்துருக்குமேனு எனக்கு ஞாபகம் இருக்குது, ஸ்கூல் டேஸு. இவர் வந்து நடிகர் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அவர் வந்தோடனே என்னப்பா என்ன பசங்க என்ன விஷயம்? இல்லைங்க இங்கே பால் விழுந்துருச்சு, நிறைய பால் இங்கே விழுந்துச்சு, கொடுக்க மாட்டாங்க. சரி இன்றைக்கி வேறு பால் இல்லை தான் கொடுங்கண்ணே அப்படின்னா அவரே வந்து என்ன விளையார் அப்படின்னு அவர் காத்து, குழந்தைங்கெல்லாம் பால் விளையாந்து அதெல்லாம் வந்து தடுக்கிறீங்க, அது என்ன டென்னிஸ் பால் தானே, அதில் என்ன உங்கள் கண்ணாடியெல்லாம் என்ன உடஞ்சிட போகுது, நீ போய் எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டு அவர் போய் எல்லாரையும் அமுச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது, ஏன் ரோட்டில் விளையாடுறீங்க, நீங்கள் வந்து கிரவுண்டில் எல்லாம் போய் விளையாடணும். இல்லை அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் ஸ்டெம்ப்பு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும்னா அப்போதைக்கு வந்து 50-60 ருபீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. சும்மா உடனே கையில் பேக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து எல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள்லாம் சந்தோஷமாக போகும்போது பார்த்து சிரிச்சிட்டு இருந்தார். இது ஒன்று மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அவருடைய சின்ன வயசில் அனுபவம். அதாவது எங்கள் வீட்டு பக்கத்து ரோட்டில் அது வந்து கார்த்திபன் ட்ராவல்ஸ்ன்னு. இன்றைக்கெல்லாம் வந்து பொதுவான பொதுவான விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு நம்ம ரொம்ப பயமாக இருக்குது. அதாவது நாளைக்கு இன்றைக்கி இருக்கிற மீடியாவில் இதை எதாவது சொல்லிவிடுவாங்களா அதை சொல்லிவிடுவாங்கன்ட்டு. ஆனால் அன்றைக்கி அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்படாமல் அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு ஆளாக இருந்திருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை என்றாலும் அவர்கள் வாரிசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இக்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து சந்தோஷம் அடைகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் சின்ன வயசுலலாம் நிறைய படம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அது ஹிந்தி, இங்கிலீஷ். நான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய படம் பார்த்தேன். எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ஐயாவோட படமெல்லாம் பார்த்துருக்கேன். I must say that this is the stage to perform talent, whether it is cinema or theatres. Thank you so much, Radhika ma'am and Sharat sir, to call me today here and to give away an award. Thank you, sir. Thank you so much. டிஜிட்டல் சவுண்டில் என் மக கத்துதுங்க, நான் பதறேன். பக்கத்தில் இருக்க வேணா முறைக்கிறேன். பெத்தவ கொஞ்சமாவது பதற வேணா? என்னடி பிள்ளை அழுகுதுங்கிறேன், பிள்ளையை திட்டு வெளியே போய் படம் பார்க்கணும்ட்டான். அடி சண்டால சிரிக்கி மகளை என்ன செய்யறதுன்னு பிள்ளை நம்ம தான் கொண்டு தோல் தூக்கி போட்டு செருத்த அழுகாத்த வாத்தா ஓ தேட்டர் கதவை திறக்கிறேன். என்னை மாதிரி 75 பேர் ஓ வாங்க